வணக்கம். கணபதி என்ற ஆனைத்தலை கடவுளை பற்றிய இந்த தொடர் உரையை செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் செம்மொழி பல்லூடக மையத்தின் வாயிலாக நாம் தொடர்ந்து உரையாற்றி வருகின்றோம். அந்த வகையில் இந்த கணபதி என்ற கடவுளை பற்றிய தோற்றம், அந்த கடவுளினுடைய வழிபாட்டு வளர்ச்சி நிலை, அதை பற்றிய தத்துவங்கள், இதன் அடிப்படையில் அமைந்த பன்முக ஆய்வு நெறிமுறைகளில், குறிப்பாக மானுடவியல் நோக்கில், வரலாற்று நோக்கில், சமூகவியல் நோக்கில் மற்றும் தொடர்பான எல்லாவிதமான சூழலியல் நிலவியல் நோக்கில் பண்பாட்டு ரீதியாக இந்த ஆய்வு உரையை நாம் கலந்துரையாடி வருகிறோம். அந்த வகையில் இன்று கணபதி என்ற இந்த யானை கடவுள் ஒரு குலக்குறி சின்னமாக எவ்வாறு மக்களினுடைய வாழ்வியலோடு கலந்திருந்த ஒரு தலைமை கடவுள் என்பதையும் தலைமைக்கான இறை என்பதையும் நாம் பழைய உரைகளில் பார்த்தோம். இந்த யானை என்ற இந்த குலக்குறி எவ்வாறு வலிமையோடும் ஆற்றலோடும் ஒரு சிறப்பு பொருந்தியதாகவும் மேன்மையுடையதாகவும் மக்களால் கருதப்பட்டது, எந்தெந்த இடத்திலெல்லாம் இந்த யானையை பயன்படுத்தினார்கள் மக்கள், ஒரு மங்களகரமான இடங்களில் நாம் ஏற்கனவே பார்த்தோம். அட்ட மங்கள, அதாவது 8 மங்கள சின்னங்களில் யானை ஒன்றாக இருக்கின்றது. இந்த யானையினுடைய வலிமையின் காரணமாக இதனை முன்னிறுத்தி எல்லா விதமான தொடக்க செயல்களையும் செய்தல் என்பது அந்த செயலினுடைய வெற்றியை குறிப்பதற்கும், அந்த செயலினுடைய ஆற்றல் குறைவுபடாமல் அது ஒரு நிறைவை தருவதாகவும் மக்கள் மனதார நம்பினர். அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற வகையில் இந்த ஆனைத்தலை கடவுளினுடைய வழிபாடு சென்றது. அந்த வகையில் நாம் இதுவரை பார்த்த எல்லா நோக்குகளிலும் இன்று கோயில் கட்டிடக்கலைகளில் இந்த யானையினுடைய இந்த சிற்பம் மற்றும் யானையினுடைய பயன்பாடு எப்படியெல்லாம் கட்டிடக்கலையின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக இந்த யானையை ஒரு உயரத்திற்கும் வலிமைக்கும் பெரிய உருவத்திற்கும் எடுத்துக்காட்டாக சான்றாக கூறுவது வழக்கம். அந்த வகையில் ஒரு மிகப்பெரிய கோயிலுக்கு யானையினுடைய தாங்குகின்ற தன்மை, யானையினுடைய அந்த சக்தி, அந்த வலிமை, ஆற்றல் இருக்க வேண்டும் என்பதற்காக யானையை பொதுவாக கோயிலினுடைய அந்த விமானம், கருவறையின் மேல் கட்டப்படுகின்ற அந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர் என்று சொல்வோம், அந்த கட்டிடப் பகுதியை விமானம் என்று அழைப்பது உண்டு. அந்த விமானத்தை தாங்குகின்ற தாங்கு தளம், அதிஷ்டானம், அதில் இந்த யானை உருவத்தை பொறிப்பது வழக்கம். யானை அந்த விமானத்தை தாங்கி கொண்டு இருப்பது போன்ற வடிவத்தில் காட்டுவது பொதுவாக கட்டிடக்கலையினுடைய ஒரு கூறு, ஒரு மரபாக இருந்து வருகின்றது. நாம் பொதுவாக இந்த கட்டிடக்கலையில் இந்த கோயில்களினுடைய வகைகளில் கஜபிருஷ்டம் என்ற ஒரு கோயில் அமைப்பை பார்க்கின்றோம். அது யானையினுடைய பின்பகுதி போன்ற ஒரு கட்டிட அமைப்பை உடையது. அதாவது யூ என்ற ஆங்கில எழுத்தை போன்றது, ஒரு லாட வடிவம் என்றும் அதை குறிப்பிடலாம். இந்த பின்பகுதி என்பது எவ்வாறு ஒரு வளைந்த பகுதியாக காட்டப்படுகிறதோ அது போன்ற ஒரு கட்டிட அமைப்பை தூங்கானை மாடம் என்றும், கஜபிருஷ்ட கோயில் என்றும், யானை கோயில் என்றும், ஆலக்கோயில் என்றும் குறிப்பிடுவது வழக்கம். அந்த வகையில் நமக்கு காலத்தின் முன்னதாக நம்முடைய தமிழகத்தில் மாமல்லபுரத்தில் இருக்கின்ற அந்த பஞ்சபாண்டவர் ரதத்தில் இந்த யானையினுடைய கஜபிருஷ்டம் என்று சொல்லக்கூடிய இந்த கட்டிட வடிவத்தில் ஒரு சகாதேவ ரதம் என்ற ஒரு ரதம் இருக்கின்றது. அது இந்திரனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது என்பதாக குறிப்பிடப்படுகிறது. அதன் பக்கத்திலே ஒரு யானை நின்று கொண்டு இருக்கின்ற ஒரு சிற்பமும் நாம் பார்க்கலாம். அந்த யானையினுடைய சிற்பமும் அந்த கோயிலின் கட்டிடக்கலை அமைப்பும் நீங்கள் ஒப்பு நோக்கினால் ஒன்று போல தோன்றும். இதுதான் இந்த தூங்கானை மாடக்கோயில் என்று சொல்லப்படுகின்ற கஜபிருஷ்டம். இந்த கட்டிடக்கலை பொதுவாக நமக்கு தொண்டை மண்டலத்திற்குரிய ஒரு சிறப்பான கட்டிட அமைப்பாக இருக்கின்றது.
இந்த ஏன் தொண்டை மண்டலத்தில் யானையினுடைய ஒரு முக்கியத்துவம் இருந்தது? இந்த யானையினுடைய உடல் கூரை போன்றே ஒரு கட்டிடக்கலையை அவர்கள் ஏன் வளர்த்தார்கள்? இன்றும் நாம் பல நவீன கட்டிடங்களிலும் நாம் இது போன்ற ஒரு கட்டிட அமைப்பை பார்க்கலாம். இது ஒரு சிறப்புக்குரிய ஒன்றாக இந்த பகுதியில் இருந்திருக்கின்றது. காரணம் நாம் ஏற்கனவே பார்த்தபடி காலத்தில் பழமையான விநாயகர் என்னுடைய சிற்பமும் இந்த பகுதியில் தான் நமக்கு கிடைத்தது, விழுப்புரம் பகுதியில். இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு மக்களினுடைய வாழ்வியல் நோக்கில் இந்த யானை என்பதும் இந்த கணபதி என்ற கடவுளின் வழிபாடும் இங்கு மிக அதிகமாக இருந்திருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு ஆய்வு நோக்கில் தருகிறது. அதன் பின்பு இந்த பஞ்சபாண்டவ ரதத்தினுடைய இந்த அமைப்பு, அதன் பின்பு நாம் மாமல்லையில் அர்ஜுனன் தபசு என்று சொல்லப்படுகின்ற அந்த புடைப்பு சிற்பத்தின் ஒட்டுமொத்த தொகுதி, அந்த தொகுதியில் பார்த்தோம் என்றால் யானைகள் தான் அங்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை, ஒரு அழகான வர்ணனையை, ஒரு கவின்மிகு காட்சியை நமக்கு கண்முன்னே நிறுத்துகிறது. அந்த யானைகள் கூட்டமாக தண்ணீர் அருந்த வருகின்ற அந்த காட்சியை பல்லவ சிற்பி மிக அழகாக தன்னுடைய கைவண்ணத்தில் படைத்திருப்பான். அதில் அந்த யானை கன்றுகள், யானை குட்டிகள் தாயினுடைய காலின் ஊடாக ஓடி ஓடி வருவதும், அது குனிந்து நீர் அருந்துவதும், இது போன்ற ஒரு எழிலான காட்சியை நாம் மாமல்லபுரத்தில் பார்க்கிறோம். ஆக எந்த இடத்தில் ஒரு அழகினை, ஒரு எழிலை, ஒரு இயற்கையை காட்ட வேண்டுமோ அந்த இடத்திலெல்லாம் தவறாமல் இந்த கட்டிடக்கலையில், இந்த சிற்ப கலையினுடைய நுணுக்கங்களில் யானையை காட்டியிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிய வருகிறது. அதற்கு மாமல்லை ஒரு சான்று, மிக முக்கியமான சான்று. கிபி 6ஆம் நூற்றாண்டில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அரிய கலை பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தில் இடம்பெற்றுள்ள இந்த யானையின் சிற்பங்களை பார்க்கும் பொழுது நமக்கு இன்னும் அதிகமான இந்த யானை பற்றிய நம்பிக்கையும், யானையினுடைய திறனை பற்றிய மக்களின் உணர்வுகளும், அந்த வாழ்வியலோடு அவர்கள் இணைத்திருந்த தன்மையும் நமக்கு புரிபடுகின்றது. அதன் பின்பு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த காஞ்சி கைலாசநாதர் கோயில் கிபி 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட முதல் கற்றளி அது. அந்த கற்றளியில் நான் ஏற்கனவே கூறியவாறு அந்த கைலாசநாதர் கோயிலினுடைய விமானத்தின் தாங்கு தளத்தில் இந்த யானைகள், அதாவது நான் குலச்சின்னங்கள் என்று குறிப்பிட்டேன் இல்லையா, அந்த யானை முகத்தை உடைய உருவம் மற்றும் எருமை முகத்தை உடைய உருவம் மற்றும் காளையினுடைய முகத்தை உடைய உருவம், வேதாளம் போன்ற முகத்தை உடைய உருவம், இது போன்ற இந்த கணங்கள் எல்லாம் அந்த அதிஷ்டானத்தினுடைய அந்த தாங்கு தள பகுதியில் ஆடிக்கொண்டிருப்பதான புடைப்பு சிற்பங்கள் இருக்கின்றன. இது போன்ற இந்த கணங்கள் என்று, இந்த கணங்களினுடைய அதிபதி தான் கணபதி. அதில் கணத்தினுடைய எல்லா விதமான பரிமாணங்களிலும் யானை உயர்ந்து நின்றது. அதனால் யானை தலை கணபதிக்கு வந்தது என்பதாகத்தான் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் இந்த வரிசையான இந்த குலங்களினுடைய இந்த குடி சின்னங்கள், அந்த டோட்டமிக் சிம்பல் அவர்களுடைய தலையாக காட்டப்படுகின்ற அந்த நிலையில் யானை தலையை உடைய கணபதியும் அங்கு ஆடிக்கொண்டிருக்கிறார். அது தாங்கு தளத்தில் அமைக்கப்படுவது ஏனென்றால், பொதுவாக நாம் ஏற்கனவே இந்த கோயில் கட்டிடக்கலையில் பூதவரியில், அதாவது விமானத்தினுடைய கூரை பகுதியில் பூதவரி காட்டப்படும். அந்த பூதங்களில் ஒவ்வொரு கணங்களும் ஒன்றோடு ஒன்று ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இசைக்கருவிகளை மீட்டிக்கொண்டும் இருக்கும். அங்கும் நாம் இந்த கணபதி யானை தலை உடைய அந்த பூதகணத்தை பார்க்க முடியும் கூரை பகுதியில். அதே போன்று தாங்கு தளத்திலும் இது போன்ற யானை உருவங்களை பார்க்கலாம். யானை தலையுடைய கணபதியையும் பார்க்கலாம். அதை போன்று இந்த கோஷ்டங்களிலும் தெற்கு கோஷ்டம், வட கோஷ்டம், மேற்கு கோஷ்டம், இது போன்ற கருவறையை சுற்றி அமைந்துள்ள இந்த 3 கோஷ்டங்களிலும் இருக்கின்ற இறை உருவங்களுக்கு அடியில் அந்த கோஷ்டத்தை தாங்குகின்ற நிலையிலும் யானையை காட்டுவது மரபு. யானையை தாங்கி கொண்டிருப்பது, பொதுவாக யானையை வாகனமாக காட்டுவது, யானையினுடைய வாகனத்தை எந்த ஒரு திருவிழாக்களிலும், கோயில் திருவிழாக்களில் ஒரு முதல் நாளிலே அந்த யானை வாகனத்தை காட்டுவது வழக்கம். இது அந்த ஒரு வழிபாட்டினுடைய ஒரு உன்னத நிலையை காட்டுவதும் மற்றும் அந்த தெய்வத்தினுடைய ஒரு மேன்மையை காட்டுவதற்கும் இந்த யானை வாகனம் காட்டப்படுது.
அதுபோன்று தான் இந்த கைலாசநாதர் கோயிலில் தெற்கு கோட்டத்தில் தட்சிணாமூர்த்தி அமர்ந்துள்ள அந்த கோஷ்டத்தை தாங்கியுள்ள நிலையில் இந்த யானை உருவம் படுத்தபடி காட்டப்பட்டிருக்கிறது. இப்போ இது போன்ற ஒரு தாங்கு நிலையில் சிவபெருமானை தாங்குகின்ற ஒரு தன்மை, சிவபெருமானை யாரால் தாங்க இயலும்? அப்போ அந்த தாங்குகின்ற தன்மை இந்த யானை முகத்திற்கு இருக்கின்றது என்பதை ஒரு சூட்சமமாக, ஒரு குறியீடாக காட்டுகின்ற தன்மையை தான் நாம் அதில் பார்க்கின்றோம். அதன் பின்பு இந்த காஞ்சி கைலாசநாதர் கோயிலிலே கோஷ்டங்கள், அதாவது பரிவார ஆலயங்கள் என்று சொல்வோம், சுற்றி வருகின்ற சிற்றாலயங்கள், அந்த கோட்டங்களிலெல்லாம் கணபதி உருவம் இருக்கின்றது. சப்தமாதர்கள் என்று சொல்லப்படுகின்ற 7 அன்னைமார்கள் வரிசையாக அமர்ந்திருக்கின்றன. அந்த தொகுதியில், அந்த வரிசையாக அமர்ந்திருக்கின்ற அந்த தொகுதியில் முதலில் அமர்ந்திருப்பவர் கணபதி. இது மிகவும் ஒரு குறிப்பிடத்தக்க நிலை. எப்பொழுதுமே சப்தமாதர்களை அமைக்கும் பொழுது முதலில் கணபதியையும் கடைசியில் வீரபத்திரரையோ அல்லது ஐயனாரையோ வடிவமைப்பது ஒரு மரபு ரீதியான ஒன்று, சிற்பக்கலையில் ஒரு முக்கியமான தன்மை. இதில் அன்னையர் எழுவரும் நடுவே அமர்ந்திருக்க முதன்மையில் கணபதியும் கடைசியில் ஐயனாரும் அல்லது வீரபத்திரரும் காட்டப்படுவது ஒரு ஏனென்றால், பொதுவாக நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு தாய்வழி சமூகத்தினுடைய தோற்ற கடவுளாகவே கணபதியை நாம் பார்க்கின்றோம். அவருடைய பிறப்பும் தாயிலிருந்து தான் உற்பத்தி ஆகிறது. ஏனென்றால் ஒரு உயிரை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மூலப்பிரகிருதி என்று சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் தாய்மைக்கு உரியது என்பதனை ஒரு நிரூபிக்கக்கூடிய ஒரு சான்றாக தாயே ஒரு உயிரை உருவாக்க முடியும், அதற்கு மற்றும் ஒரு சக்தி தேவையில்லை என்பதை நிலைநாட்டுவது போன்றது தான் கணேசனின் பிறப்பு. தாய் கௌரியே அந்த குழந்தையை உருவாக்கி உயிர் கொடுக்கிறார். ஆக இந்த மூல பிரகிருதியான, அதாவது சாக்தம் என்ற தத்துவத்தில் இது முதன்மையானது. அதாவது பெண்ணிலிருந்தே எல்லா உயிர்களும் தோன்றுகின்றன. இந்த பெண்மையினுடைய இந்த சக்தியைத்தான் வழிபடுவது நாம் இந்த கௌரி வழிபாடு மற்றும் பாவை வழிபாடு, பாவை நோன்பு, சக்கர வழிபாடு, இது போன்ற வழிபாடுகளாக நாம் செய்து வருகிறோம். அதை பற்றி விரிவாக குறிப்பிடுகின்ற தத்துவம்தான் சாக்தம். அந்த சாக்த மரபில் கணபதி எவ்வாறு இணைந்தார், அதாவது தாய்வழி மரபில் கணபதி எவ்வாறு இணைந்தார் என்பது தான் நாம் வேளாண்மை கடவுளாகவும் அவர் முகிழ்த்ததை நாம் பார்த்தோம். அது போன்றது தான் இந்த சப்தமாதர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த அன்னையர் எழுவரினுடைய இந்த கூட்டமைப்பில் கணபதியும் சேர்ந்து அமர்ந்து கொண்டு அவர்களுடைய அந்த படைத்தல் காத்தல் தொழிலுக்கான உபரி சக்தியை அவர் வழங்குவதாக அந்த சிற்ப அமைப்பு இருக்கின்றது. ஆக எந்த ஒரு தொடக்கமும் கணபதியின் மூலமாக தொடங்குவது என்ற ஒரு அமைப்பை இந்த சிற்பத் தொகுதி காட்டி நிற்கிறது. அதன் பின்பு குறிப்பாக நமக்கு இந்த கற்றளிகளில், பொதுவாக கல்லால் எடுக்கப்பட்ட சோழர்கள் காலத்தில் எடுக்கப்பட்ட பல கற்றளிகளில் தென்புற கோஷ்டம், அதாவது அர்த்த மண்டபத்தினுடைய தென்புற கோஷ்டத்தில் விநாயகரை வைப்பது மரபு. தென்புற கோஷ்டத்தில் அவர் தன்னுடைய பரிவார பூதகணங்களோடு அவர் அமர்ந்திருப்பார். அவருக்கு குடை காட்டப்பட்டிருக்கும், 2 சாமரங்கள் காட்டப்பட்டிருக்கும், மற்றும் அவர் அமர்ந்த நிலையில் இருப்பார், அல்லது நின்ற நிலையிலோ அல்லது நர்தன கணபதியாகவோ அவரை வைப்பது வழக்கம். இந்த முறையில் அவர் அர்த்த மண்டப தென்புற கோஷ்டத்தில் அவருடைய இருப்பு காட்டப்படுகிறது. அதன் பின்பு இந்த பரிவார ஆலயங்களில் அவருக்கு தென்மேற்கு மூலை, கன்னி மூலை என்று சொல்வோம். அது நாம் கருவறையிலிருந்து வெளிவந்த பின்பு தெற்கு நோக்கி கருவறை விமானத்தை சுற்றி வரும் பொழுது தென்மேற்கு மூலையில் கணபதிக்கான அந்த சிறிய ஆலயத்தை வைப்பதும், அங்குதான் அவருக்கான அந்த தேங்காய் உள்ளிட்ட அந்த பலிகளை கொடுப்பதும் வழக்கமாக இருந்திருக்கிறது. இது அவருடைய ஒரு முக்கியமான இருப்பு நிலை. தென்மேற்கு மூலை என்பது அவருடைய ஒரு இருப்பு நிலையை காட்டக்கூடிய ஒரு தன்மையாக தொன்று இருந்து வந்திருக்கிறது. இந்த மாதிரியான நிலைகளில் இந்த தூங்கானை மாட கோயில்கள் என்ற இந்த கட்டிடக்கலையினுடைய தன்மை என்ன, சோழர்கள் காலத்தில் இந்த மாடக்கோயில்கள் யானைகளோடு எவ்வாறு தொடர்பு படுத்தப்பட்டன என்பதை பற்றியெல்லாம் பார்த்தோம் என்றால்,
ஒரு மிகப்பெரிய வியப்புக்குரிய செய்தியாகவே இருக்கிறது. கோச்செங்கர் சோழனுடைய அவனுடைய அந்த வரலாற்றை எடுத்துக்கொண்டால், கோச்செங்கர் சோழன் முதல் பிறவியில் அவன் வந்து ஒரு சிலந்தியாக பிறந்து திருவானைக்காவல் ஈஸ்வரருக்கு அவன் வந்து தன்னுடைய ஒரு வலை செய்கிறான். அதாவது அந்த ஈஸ்வரர் சுயம்புவாக இருக்கக்கூடியவர், அதற்கு அவர் மேல் ஒரு வெயில் படாதவாறு இயற்கையிலிருந்து அவரை காக்கின்றவாறு ஒரு பந்தலை அந்த சிலந்தி பின்னுகிறது தன்னுடைய அந்த எச்சியினால். ஒவ்வொரு முறை யானை வந்து அந்த பந்தலை வந்து சுத்தம் செய்து அதை மீண்டும் வந்து அந்த கோயிலை புனிதப்படுத்துவதாக அது அந்த பந்தலை கலைத்து விடுகிறது, அந்த சிலந்தி வலையை, பந்தல் போன்று அமைந்த அந்த சிலந்தி வலையை. இந்த தன்மையில் நாம் வந்து பார்க்கும் பொழுது ஒரு கட்டத்தில் இந்த யானையும் சிலந்தியும் ஒன்றுக்கொன்று போராடி சிலந்தி யானையின் தும்பிக்கையில் புகுந்து யானையும் இறந்து விடுகிறது, சிலந்தியும் இறந்து விடுகிறது. இருவருக்கும் முக்தி கிடைக்கிறது. அடுத்த பிறவியில் சிலந்தி கோச்செங்கன் சோழனாகவும் யானை வந்து தாக்காதவாறு, அதாவது யானை ஏறி அல்லது யானையினால் அழிவுபடாதவாறு கட்டக்கூடிய கோயில், அதுதான் மாடக்கோயில். அந்த மாடக்கோயிலை 79 மாடக்கோயில்களை கோச்செங்கனான் வந்து கட்டினான். காவிரியினுடைய இரு கரைகளிலும் எண்டோல் ஈசருக்கு 70 மாடக்கோயில்களை எடுத்த தன்மையை வந்து திருநாவுக்கரசர் தன்னுடைய பதிகத்தில் குறிப்பிடுகிறார். அப்போ யானை வந்து யானையினால் தாக்கப்பெறாதவாறு ஈசருக்கு ஒரு கோயிலை கட்டுதல் என்ற தன்மையில் இந்த மாடக்கோயில்கள் தோன்றின. இந்த மாடக்கோயில்கள் ஒரு உயரமான ஒரு மாடி வீடு போன்ற ஒரு தன்மையுடையது. இப்போ இந்த மாடக்கோயில்கள் முழுவதும் யானையோடு தொடர்புடையது. நீங்கள் காவேரி கரையினுடைய இரு கரையிலும் பார்த்தீர்கள் என்றால், திருச்சியில், அதாவது முசிறியிலிருந்து தொடங்கி கரூர் வழியாக நாம் வந்து காவிரியினுடைய அந்த இரு கரைகளிலும் இந்த யானை தொடர்பான கோயில்களும் யானை தொடர்பான சிற்பங்களை உடைய கோயில்களும் அதிகமாக இருக்கின்றன. இதில் வந்து இந்த சோழர்கள் கட்டிய கோயில்களினுடைய தாங்கு தளத்தில் யானை சிற்பங்கள் பொதுவாக அதிஷ்டானத்தில் இந்த புடைப்பு சிற்பங்களாக காட்டப்படுவது வழக்கம். அதில்தான் புல்லமங்கை என்ற கோயிலில் வந்து யானை சிற்பங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. அதன் பின்பு வந்து இங்கு திருச்சிக்கு அருகில் துடையூர் என்ற ஊர், துடையூர் விசமங்கலேஸ்வரர் என்ற கோயில், அந்த கோயிலிலும் யானை வந்து கன்றை ஈனுகின்ற அந்த பிரசவிக்கும் காட்சி அதுவே வந்து புடைப்பு சிற்பமாக காட்டப்பட்டிருக்கின்றது. இது போன்ற இந்த தன்மை, மேலும் அந்த பகுதியில் முழுவதும் பார்த்திங்கன்னா யானைக்கும் இந்த சோழருக்குமான ஒரு முரண்பாடு இருந்ததையும் அது காட்டுவதாக, அது பொதுவாக அது பௌத்தத்தினுடைய குறியீடாக அதை நாம் பார்க்கிறோம். அந்த இடங்களில் யானையினுடைய குறியீடு என்பது அங்கு பௌத்தத்தை குறிப்பிடுவதாக அறிஞர்கள் கூறுவது வழக்கம். பௌத்தத்திற்கும் சைவத்திற்குமான முரண்பாட்டை காட்டுவதாக அந்த மாதிரி அமைந்திருக்கிறது. ஆனால் பொதுவாக இந்த யானையை கருவறை விமானத்தினுடைய தாங்குதளத்தில் அமைத்தல், யானை போன்ற கட்டிட அமைப்பில் கருவறை விமானத்தை அமைத்தல், இது போன்ற ஒரு நுணுக்கம். மேலும் எந்த இடத்திலும் வந்து யானையை வந்து முதன்மையில் யானை கடவுளை வந்து அந்த உருவத்தை சமைத்து வழிபடுதல் என்பது ஒரு தனித்தன்மையான கட்டிட கூறாக இருந்து வந்திருக்கிறது என்பதைத்தான் நாம் இதில் பார்க்கின்றோம். மீண்டும் அடுத்த உரையில் சந்திப்போம். வணக்கம்.